Taste the Daily. சிவகங்கையில் திமுகவினர் வைத்துள்ள ராட்சத பிளக்ஸ் பேனரால் வாகன ஓட்டிகள் உயிர் பயத்துடன் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பழைய நீதிமன்றம் அருகே திருப்பத்தூர் செல்லும் முக்கிய சாலையில் வெற்று விளம்பரத்திற்காக திமுகவினர் உதயநிதி படம் போட்டு ராட்சத பிளக்ஸ் பேனர் வைத்துள்ளனர். தற்போது காற்று வேகமாக வீசும் சூழலில் பேனர் எப்போது சரிந்து விழுமோ என்ற அச்சத்திலேயே வாகன ஓட்டிகள் அவ்வழியாக சென்று வருகின்றனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் நீதிமன்ற உத்தரவை மீறி அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் காக்காசாவடியில் உள்ள போக்குவரத்து துறை சோதனை சாவடியில் சுமார் 3.5 லட்சம் ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றினர். கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சோதனை சாவடியில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 3,62,500 ரூபாய் சிக்கியது. இதையடுத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கட்டுப்பாட்டில் எடுத்தனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்சம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தனியார் பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நல்லாம்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே நிகழ்ந்த விபத்தில் மலைவேப்பங்குட்டை பகுதியைச் சேர்ந்த பூந்தமிழன், ராசிபுரத்தைச் சேர்ந்த ராகுல் உயிரிழந்தனர். 2 பேரின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த எலச்சிபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை வளாகத்தில் இறந்து அழுகிய நிலையில் கிடந்த நாயை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவின் நுழைவு வாயில் பகுதியில் அழுகிய நிலையில் கிடந்த நாயால் துர்நாற்றம் வீசியது. இதனால் உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் மருத்துவமனையில் இறந்த நாயை கூட அப்புறப்படுத்தாமல் அழுகி துர்நாற்றம் வீசும் வரை மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே விவசாய நிலத்தில் மின்சாரம் தாக்கியதில் கல்லூரி மாணவர் உட்பட 2 உயிரிழந்தனர். விக்கிரவாண்டி அடுத்த கொத்தமங்கலம் கிராமத்தில் விவசாய நிலத்தில் கட்டப்பட்டிருந்த மாட்டை அவிழ்த்த போது சுரேஷ்ராஜ் என்ற விவசாயியும் கல்லூரி மாணவரான தீனதயாளன் என்பவரையும் மின்சாரம் தாக்கியது. இதனையடுத்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் மின்சாரத்துறையில் உள்ள நிர்வாக சீர்கேட்டால் மின்சாரம் தாக்கி பொதுமக்கள், கால்நடைகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை பெரியநாயக்கம்பாளையம் அருகே உள்ள காளிப்பாளையம் பகுதியில் இஸ்லாமிய மூதாட்டியின் உடலை புதைக்க எதிர்ப்பு கிளம்பியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மூதாட்டி ஜெய்தீன் பிபி என்பவரின் உடலை அடக்கம் செய்ய அங்குள்ள மயானத்தில் உறவினர்கள் குழி தோண்டி உள்ளனர். இந்த இடம் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் என கூறி வருவாய்த்துறையினரும் அப்பகுதி மக்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு பதற்றம் ஏற்பட்டதால் போலீஸ் குவிக்கப்பட்டனர். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சரியான மயான வசதி இல்லாததால் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்யக்கூட இடம் தேடி அலைய வேண்டிய நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். டிசம்பர் 6ஆம் தேதியான இன்று பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கருப்பு நாளாக அனுசரித்து நெல்லையில் இஸ்லாமிய கட்சிகள் மற்றும் அமைப்புகள் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை ஆண்டுதோறும் இஸ்லாமியர்கள் கருப்பு நாளாக அனுசரித்து வருகின்றனர். அந்த வகையில் மேலப்பாளையத்தில் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது 1500 கடைகள் மூடப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தா அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாவட்டத்தில் உள்ள 5493 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து 82 நாட்களுக்கு அணையிலிருந்து பாசன வாய்க்கால் வழியாக 75 அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடத்தக்கது. கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காத்திருப்போர் அறை கட்டும் பணிகளை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் துவக்கி வைத்தார்.
நோயாளிகள், காப்பாளர்கள் மற்றும் காத்திருப்போர் தங்கும் அறை அமைக்கும் கட்டுமான பணிகளை பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் ESI மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.